சினிமா தான் எனக்கு பிடிக்கும். இட் என்டர்டைன்ஸ், இட் எஜுகேட்ஸ், ஸோ இட் த்ரில்ஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் சினிமா தான் என்னோட ஒரே. எனக்கு வேற எதுவும் பிடிக்கல. யோசிச்சு பார்த்தா எனக்கு அடி நெஞ்சில காப்பிரைட்ஸ். ஓகே 200 ரூபாய்க்கு வாங்கிட்டோடா. வண்டி வேண்டாம் இல்ல பாட்டு சொல்லுங்கண்ணே. பொழுதானைக்கு வெயிலே நிக்குது. இன்னொரு வாட்டி வண்டியை பத்தி பேசுறதுக்கு ஒரு விஷயமே கிடைக்கல. கொஞ்சம் உங்க 2 பேரும் பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். தெரியுதா வெள்ளச்சாமி என்னடா தெரியுமா? எப்படி தெரியும்? கண்ணு இல்லாத கவோரி பயல முழு கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி. இந்த தாத்தா சிக்கிட்ட வா. ஐயா ஒரு நாரப்பலுக்கு இறக்கப்பட்டதுக்கு இப்படி நாரி போய் அமன கட்டியா கலந்துக்கிடு. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. மாணிக்கண்ண டிக்கில என்ன முருக ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாத, உதவி பண்ண ப்ளீஸ். தள்ளு தள்ளுப்பா. பையன் 6 மாசத்துல எல்லா வேலையும் கத்துக்கிட்டானே. அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுத்த வேண்டியதான். ஏன் அடுத்த மாசம் இந்த மாசத்துல இருந்து கொடுத்துருவான். இனிமே நடக்க போற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் உனக்கும் பங்கு இருக்கு. எல்லாமே ட்விஸ்டே. நாங்க நினைச்சு பார்க்காம வேற லெவல் வந்து நிக்குது. நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, வேற லெவல். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறாளே. பெருமாள், எனக்கு இதுல உள்ள உண்மை தெரிஞ்சாகணும். சரி மேடம். பிச்சிட்டடா எப்படா பிச்சிட்டடா. முன்னாடி அவரு விட்டுட்டீங்களா? ஏடா பொண்ணுங்க அவரை? 2 பேரும் ஒன்னா படிச்சா எல்லாம் ஒன்னாயிடுமா? இல்ல கொஞ்சம் வசதி வந்துட்டா எல்லாம் சரிசமம் ஆயிடுமா? அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பால் மட்டுமே உருவான. நன்றி.